Welcome to Shifa Diaries 10th Public English 2024. அந்த கொஷின் பேப்பர் இருக்கு இல்லையா இங்கிலீஷ்து அதனுடைய கீ ஆன்சர் அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம் வித் மார்க்கிங் ஸ்கீமோட. ஸோ ஒவ்வொரு கொஷினுக்கும் எப்படி மார்க்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர்ஸ் பண்ணவும், நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ணது சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கவும், ப்ளஸ் இவ்வளோ ஸ்கோர் வரும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கவும், இது எல்லா பர்பஸ்க்காகவும் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதை ஒரு டைம் பார்த்துட்டு போயிட்டு நீங்கள் எக்ஸாம் எல்லாம் அட்டன் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நல்ல மார்க் வாங்குவீங்க. ஸோ பார்ட் 1 பாருங்கள், 1 மார்க்கு. இது டேரெக்டாக 1 மார்க் தான் ஆன்சர் கிடைக்கும். ஆன்சர் கரெக்டாக இருந்துச்சுன்னா 1 மார்க் கிடைக்கும், அது தெரியும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், வி ஹேவ் டு பி ஆக்டிவ் அண்ட் நீட் டு ஆன்டிசிபேட் வாட் குட் பி தேர் அஹெட். ஸோ இட்டாலிசைஸ்டு வேர்ட்ஸ்க்கு தான் நம்ம ஸ்னானம்ஸ் பார்க்கணும். ஸோ ஆன்டிசிபேட் இதுக்கான ஸ்னானம் 4C. ஏ ஆப்ஷன் 4C. அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், தே கேன் கண்ட்ரோல் அ கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் வித் ஐ கேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்? ஸோ டி ஸ்டேர் அப்படின்ட்டு. ஸோ எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 மார்க்கு. நெக்ஸ்ட் தேர்ட் பாருங்கள், த லேடி சீம்ஸ் ஹிஸ்டரிக்கல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹிஸ்டரிக்கல் அப்படின்னா ஸோ இட் இஸ் அ எமோஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். நெக்ஸ்ட் சூஸ் அப்ரோப்ரியேட் ஆண்டனிம்ஸ் ஃபார் த இட்டாலிசைஸ்டு வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்டனிம்ஸ்னா ஆப்போசிட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபோர்த் ஒன், த சன் வாஸ் நவ் அசெண்டிங் த ஸ்கை அப்படிங்கிறாங்க. அசெண்டிங்க்கு ஆப்போசிட் இட்ஸ் அ டிசெண்டிங். ஸோ ஆப்ஷன் டி டிசெண்டிங். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க, த ஸ்பாயில்ட் சைல்ட் ஆஃப் அஃப்ளூவென்ட் பேரண்ட்ஸ். ஸோ இங்கே அஃப்ளூவென்ட் அப்படிங்கிறதுக்கு ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா புவர் அப்படின்ட்டு ஸோ ஆப்போசிட் வேர்ட் கொடுக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள் சிக்ஸ்த் கொஸ்டின், த ஹோல் ஸ்கூல் சீம்டு டு ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு தான். ஸோ ஸ்ட்ரேஞ்ச் அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் யூஷுவல். ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர். ஸோ கொஸ்டின் நம்பர் 7 பாருங்கள், தட் இஸ் என்ன ஆன்சர் வருது பாருங்கள், சூஸ் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் எஸ்கிமோ ஃப்ரம் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்கிமோக்கு எது ப்ளூரல் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பாருங்கள், பி ஆப்ஷன் எஸ்கிமோஸும் எழுதலாம், ஆர் டி ஆப்ஷன் எஸ்கிமோவும் எழுதலாம். ஸோ ரெண்டுமே ஆன்சர் தான். ஸோ ஆப்ஷன் பாருங்கள், பி ஆப்ஷன் எஸ்கிமோஸ் அண்ட் டி ஆப்ஷன் எஸ்கிமோ ரெண்டுமே ஆன்சர் தான். ஸோ கொஸ்டின் நம்பர் 8 பாருங்கள், that is form a derivative by adding the right suffix to the word child. ஸோ சைல்டுக்கு சஃபிக்ஸ்னா சைல்டுக்கு அப்புறம் இந்த வேர்டை கீழே இருக்கக்கூடிய அந்த வேர்டை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஸோ நான் ஒரு மீனிங்ஃபுல் வேர்ட் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. தட் இஸ் சைல்ட்ஹுட். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் சைல்ட்ஹுட். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஒரு மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட் 9th ஒன், சூஸ் த கரெக்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த அப்ரிவியேஷன் ஏஏசி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸோ ஆகுமெண்டேட்டிவ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன் அப்படின்ட்டு. ஸோ ஏஇசினா அதுதான் எக்ஸ்பான்ஷன். நெக்ஸ்ட் 10th கொஸ்டின், கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் வித் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஃப்ரேசல் வேர்ப் கிவன் பிலோ. ஐ நெவர் டேஸ் இன் த ஜிம். ஸோ என்னது ஒர்க் அவுட். ஸோ ஐ நெவர் ஒர்க் அவுட் இன் த ஜிம். ஸோ 11th கொஸ்டின், சூஸ் த சூட்டபிள் ஆப்ஷன் டு பேர் இட் வித் த வேர்ட் வாட்ச் டு ஃபார்ம் அ காம்பவுண்ட் வேர்ட். ஸோ வாட்ச் கூட மேன் சேர்த்துனீங்கன்னா ஸோ வாட்ச் மேன் அப்படின்னு சொல்லிட்டு உருவாகும். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு மார்க்கு. 12th question, fill in the blanks with the most appropriate proportion given below. The young seagull was alone, dash his ledge. So on his ledge ன்னு போடணும். ஸோ அப்படி போட்டால் ஒரு மார்க்கு. ஸோ அடுத்து 13th கொஸ்டின் பாருங்கள். ஸோ கம்ப்ளீட் the following sentence with using the most appropriate tense form of the verb given below. சிவா dash attend அப்படிங்கிற வேர்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை ஃபில் பண்ணணும். மியூசிக் கிளாஸஸ் ரெகுலர்லி. ஸோ அட்டென்ட்ஸ் அப்படின்னு போடணும். அல்லது ஸோ இன்னொரு ஆன்சரும் இதுக்கு இருக்குது பாருங்கள், அது அட்டென்ஸ் இருக்குது. அடுத்தது ஆரில் பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் அட்டெண்டட். ஸோ பி ஆப்ஷன் அட்டெண்டடும் போடலாம். ஸோ எனி ஒன் ஆப்ஷன் போட்டாலுமே நமக்கு ஒரு மார்க் இருக்குது. நெக்ஸ்ட் 14th கொஸ்டின் பாருங்கள், சூஸ் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் லிங்கர் ஃப்ரம் த கிவன் 4 alternatives அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கால் மீ டேஸ் யூ நீட் மணி. ஓகே, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இன் கேஸ். ஸோ கால் மீ இன் கேஸ் யூ நீட் மணி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்ட் 2 பார்க்கலாம். பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 1ல் என்ன கொடுத்துருக்காங்க, ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங் கொஷின் இன் த சென்டென்ஸ் ஆர் 2 அப்படிங்கிற, அதாவது ஒரு வார்த்தை ஒரு சென்டென்ஸ்லையோ ஒரு வாக்கியத்துலையோ இல்லை இரு வாக்கியத்துலையோ அமைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் 15th பாருங்கள். ஸோ வாட் woke up the mother. ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்கள். ஸோ ஸ்லாமிங் ஆஃப் த டோர்ஸ். ஸோ இதுக்கு 2 மார்க்கு. நெக்ஸ்ட்டு விச் டிவைசஸ் ஆர் கண்ட்ரோல்ட் யூஸிங் ஏசிடி ஐவி அப்படின்ட்டு கண்ட்ரோலர், அதாவது ஆக்ட் 4 கண்ட்ரோலர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டிவி, ப்ளூரே அண்ட் மியூசிக் பிளேயர்ஸ். ஸோ இது எழுதுனா 2 மார்க்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு 17th கொஷின், why did Holmes want Smith to treat him. ஸோ நாலேஜ் ஆஃப் த டிசீஸ், அல்லது only one in London can cure, அல்லது want to trap Smith, அல்லது to confess the murder. ஸோ இதில் எது எழுதியிருந்தாலுமே 2 மார்க்கு.
அடுத்தது 18th கொஷின், வாட் வாஸ் ஃப்ராங்க் சாரி ஃபார்? ஸோ மார்க் ஷால் பி கிவன் ஆன் மியர் அட்டெம்ப்ட். ஸோ இது ஓரளவுக்கு அட்டன் பண்ணியிருந்தாலே ஸோ 2 மார்க்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நம்பரை போட்டு ஸோ ஏதாவது ஒன்று எழுதி வச்சுருந்தீங்கனாலே நிச்சயமாக இதுக்கு மார்க் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 2 பாருங்கள். ஸோ ரீட் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆஃப் poetic lines and answer any 3 of the following கொடுத்துருக்காங்க. ஸோ 19th கொஷின் பாருங்கள். there is a family nobody likes to meet. they live, it is said, on complaining street. ஸோ இங்கே ஏ கொஷின் பாருங்கள். where does the family live? ஸோ இங்கே வந்து கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டில் தான் இருந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் பி, why do you think the street is named as complaining street? ஸோ கம்ப்ளைனிங் ஆர் கிரம்பிளிங் ஏதோ ஒன்று எழுதிட்டு about everything அப்படின்னு எழுதுனீங்கன்னா அதுக்கு ஒரு மார்க்கு. நெக்ஸ்ட் 20th கொஷின், at last by starvation and famine made bold, all dripping with wet and all trembling with cold. ஸோ இதில் ஏ கொஷின் பாருங்கள். வாட் மேட் த கிரிக்கெட் போல்டு? ஸோ என்னது அதுக்கான ஆன்சர் ஸ்டார்வேஷன் அண்ட் ஃபேமைன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி, why did the cricket drip and tremble? ஸோ என்னென்னலாம் எழுதலாம்னா வெட்டு அல்லது கோல்டு அல்லது ஸ்னோவி வெதர் அல்லது வின்டர் அல்லது நோ ஷெல்டர் எது எழுதியிருந்தாலும் அதுக்கு ஒரு மார்க்கு. ஸோ 2 மார்க்கு. நெக்ஸ்ட் 21st கொஸ்டின் பாருங்கள். ஸோ let the wave wind up the hill or down, oh a rough or smooth, the journey will be joy. ஸோ ஏ கொஷின் பாருங்கள். how is the way of life? ஸோ இதுக்கான ஆன்சர் up the hill or down அல்லது rough or smooth. இது எழுதுனா ஒரு மார்க்கு. how should be the journey of life? ஸோ joy அல்லது joyful அல்லது happyன்னு எழுதுனா ஒரு மார்க்கு. நெக்ஸ்ட் 22nd கொஷின், and now if you will set us to our task, we will serve you 4 and 20 hours a day. அதாவது we will serve you 4 and 20 hours a day. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு ஏ கொஷின் பாருங்கள். who does the pronoun you refers to here? ஸோ அங்கே யாருக்கு ரெஃபர் பண்ணது? ஹியூமன் பீயிங்ஸ் அல்லது பீப்புள் அப்படின்னு எழுதுனா ஒரு மார்க்கு. whose task is referred to as our task here? ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெஷின்ஸ் டாஸ்க்கு. ஸோ அது எழுதினாலும் ஒரு மார்க்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 3. ஸோ செக்ஷன் 3ல பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ 23 கொஸ்டின் பாருங்கள். ரீரைட் த சென்டென்சஸ் இன் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். he said I have bought 5 apples from the shop. அதுக்கு பார்த்தீங்கன்னா he said that he had bought 5 apples from the shop. இப்படி எழுதுனா 2 மார்க்ஸ். அடுத்து பாருங்க, rewrite the 24th question. To rewrite the following sentence in other voice. ஸோ பாருங்க, have you invited Raman to the party? ஸோ இது டைரக்ட் வாய்ஸில் இருக்கா. ஸோ நீங்கள் இன்டைரக்ட் வாய்ஸில் நீங்கள் போடணும். எப்படி பண்ணுவீங்க? has Raman been invited to the party by you? அல்லது ஸோ has Raman been invited by you to the party? ஸோ இது ரெண்டில் எது எழுதினாலும் 2 மார்க்ஸ். 25th question, punctuate the following sentence. Do you know the symptoms? Asked Smith. ஸோ என்ன எழுதுவீங்க? ஸோ அப்போஸ்ட்ரோஃபிஸில் ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ டிஓ டூ அப்படிங்கிறத டி கேபிட்டல் லெட்டர் போட்டுக்கோங்க. ஸோ do you know the symptoms? கொஷின் மார்க் போட்டு அப்போஸ்ட்ரோஃபியை க்ளோஸ் பண்ணிட்டு asked Smith அப்படின்னு போட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க. ஸோ என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க? 2 பக்கம் அப்போஸ்ட்ரோஃபி, ஒரு கொஷின் மார்க் அண்ட் ஒரு டாட்டு. ஸோ இதெல்லாம் போட்டிங்கன்னா ஸோ 2 மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு 26th கொஷின். So change the following sentences into a simple sentence. He followed what I suggested. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா he followed my suggestion அவ்வளோதான். அல்லது suggestions அப்படின்னு எழுதினாலுமே 2 மார்க்ஸ். 27 question. Rearrange the words in the correct order to make meaningful sentences. ஸோ ஏ பாருங்க, had made he fight his first. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா he had made his first flight. Next B பாருங்க, heard from tent her this Mulan inside. ஸோ இது பார்த்தீங்கன்னா Mulan heard this from inside her tent. Sorry, this from inside her tent அப்படின்னு போட்டிங்கன்னா ஸோ ஒரு மார்க்கு. அடுத்து செக்ஷன் 4 பாருங்க. தட் இஸ் 28th கொஸ்டின் பாருங்க. ஸோ ஆன்சர் த ஃபாலோயிங். என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட், a stranger asked you to direct him to the school. ஸோ guide him to reach his destination. சரி, நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஸோ you are here. ஸோ இங்கே இருக்கீங்க, இங்கே வந்துட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு, ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எப்படி நீங்கள் வந்து ஸோ வழி சொல்லுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் டேர்ன் லெஃப்ட், டேர்ன் ரைட் அப்படின்னு போட்டு ஸோ இங்கே பஸ் ஸ்டாப் அதெல்லாம் தாண்டி போகிறத பற்றி எழுதுனீங்கன்னா ஸோ எனி ரெலவெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மே பி கிவன் ஃபுல் மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மார்க் பார்த்தீங்கன்னா 2 கொடுப்பாங்க. ஸோ பார்ட் 3ல செக்ஷன் 1 பாருங்கள். ஸோ ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங் என்ன பேராகிராஃபில் எழுதுங்க சொல்கிறாங்க. எனி 2 தான். So 29th question, narrate the extensive search operations made by the policeman in the house.
ஸோ அதுக்கு என்னென்னலாம் எழுதலாம் பார்த்தீங்கன்னா, the narrator's family heard the sound. They sought help from Mr. Bordwell, and the police arrived, broke the front glass door, pulled the drawers and furniture, so ransacked the floor and tore the clothes, messed up everything, reached the attic. Grandfather mistook them for deserters. Next, grabbed their gun, shot at them. The police left the house empty handed at last. ஸோ இந்த மாதிரி இதில் நீங்கள் பாயிண்ட்ஸ் எழுதணும். ஸோ ஃபுல் மார்க் கேன் பி அவாய்டட் ஃபார் பேராகிராஃப்ஸ் வித்தவுட் மிஸ்டேக்ஸ் யூஸிங் த ஹிண்ட்ஸ் வித் எனி ரிலவெண்ட் ஆன்சர்ஸ். ஸோ ரிலவெண்ட் ஆன்சர்ஸ் வச்சுட்டு நீங்கள் பேராகிராஃப் வித்தவுட் மிஸ்டேக் எழுதினீங்கனாலே உங்களுக்கு 5 மார்க் தந்துடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் 30th கொஸ்டின் பாருங்கள். டெக்னாலஜி இஸ் அ பூன் டு த டிசேபிள்டு, ஜஸ்டிஃபை. ஸோ இதுக்குண்டான ஆன்சர் பாருங்க. தெர் இஸ் ஓவர்கமிங் டிசபிலிட்டி வித் ஹெல்ப் ஆஃப் டெக்னாலஜி பை அலிஷா அண்ட் டேவிட். அலிஷா சஃபர்ஸ் செரிப்ரல் பால்சி, யூஸ் ஆஃப் டிராகன் டிக்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேவிட் சஃபர்ஸ் வித் athetoid cerebral palsy, use the liberator communication device LCD. Moving computer screen with eye gaze. Kim, assistive technologist, making the disabled independent, use of technical gadgets. ஸோ ப்ளூடூத், பிசி, மேக், ஆக்ட் ஃபோர் கண்ட்ரோலரை போட்டு ECO2 அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா, ஸோ அது இல்லாமல் இந்தியன் இன்வென்ஷன்ஸ் அப்படின்னு போட்டு, ஸோ லீச்சல் ஷூஸ், ப்ளீ வாட்சஸ், IGEST, ஸோ இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபுல் மார்க்ஸ் கேன் பி awarded ஃபார் paragraphs without mistakes using the hints with any relevant answers. ஸோ இந்த இதெல்லாம் எழுதி நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் ஃபுல் மார்க்ஸ் வந்து எப்படி தருவாங்கன்னா, ஸோ பேராகிராஃபாக நீங்கள் எழுதியிருக்கணும். ஸோ வித்தவுட் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. அப்புறம் ஹிண்ட்ஸ் வந்து ரிலவெண்ட் ஹிண்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுதியிருந்தீங்கனாலே உங்களுக்கு 5 மார்க்ஸ் கொடுக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? கொஷின் 31 பாருங்கள். கிவ் அ பிரீஃப் கேரக்டர் ஸ்கெட்ச் ஆஃப் சசாங்கா சன்யால். அதுக்கு பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் எழுதலாம்? பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட், குட் மெமரி பவர், acute sense of self-respect, led a cursed life, partially crazy nature, not materialistic, forgiving nature, longing for recognition. So paragraph incorporating any 5 characteristic traits of Sasanka Sanyal relating the situation mentioned in the lesson without mistakes can be given full marks. ஸோ லெசனில் கொடுத்துருக்கிறத பற்றி கரெக்டாக ஓரளவுக்கு அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக் பண்புகள், அதாவது அவங்களுடைய பண்புகள் எல்லாம் எழுதி ஸோ நீங்கள் கிளியராக அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ 5 மார்க்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 32nd கொஸ்டின் பாருங்கள். ஹைலைட்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் விமன் இந்தியன் நேவி க்ரூ எக்ஸ்பெடிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் இதோ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஆன்சர் அப்படியே எழுதுங்க. ஸோ தட் இஸ் கவர்மெண்ட்ஸ் பாலிசி. விமன் எம்பவர்மெண்ட், நாரி சக்தி. அடுத்து மேக் இன் இண்டியா, ஸோ நவிகா சாகர் பரிக்ரமா. அடுத்து ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் INSV, environment friendly accurate weather forecast, monitoring marine pollution. At the women crew எப்படி 6 women shortlisted, little survival skills. at the training INWTC 3 years. அதுக்கப்புறம் voyage plan எப்படி இருக்கும்? ஸோ 5 legs, 4 ports, 254 days. அடுத்தது started on 10th September 2017 from Goa, ended on 21st May 2018 at Goa. அடுத்தது team work பார்த்தீங்கன்னா collaborate work, ultimately honesty. So full marks can be awarded for paragraphs without mistakes using the hints within any relevant answers. So any relevant answers which without mistakes irundhu paragraph எழுதிருந்தீங்கன்னா so you will be awarded for 5 marks. அடுத்த question number section 2 பாருங்க. So answer any 2 of the following. So 5 marks carry. So ஒவ்வொருக்கும் 5 மார்க் கொடுக்க சொல்லிருக்காங்க. அப்ப 2 பேருக்கு 5 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க 33 கொஸ்டின் பாருங்க. வாட் ஆப்டிமிஸ்டிக் ஆட்டிடியூட் ஷுட் த ரீடர்ஸ் possess according to the poem The Grumble Family. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்டிமிஸ்டிக் ஆட்டிடியூட் மென்ஷன்ட் இன் த போயம் என்னென்னலாம் இருக்கு? பீயிங் சாட்டிஸ்ஃபைட், அக்செப்டிங் த லைஃப் ஆஸ் இட் இஸ், ஃபேஸிங் ப்ராப்ளம் இன் அ பாசிட்டிவ் வே, ட்ரீட்டிங் ஜாய் அண்ட் சேட்னஸ் ஈக்குவலி, அக்செப்டிங் த ரியாலிட்டி, நெவர் கம்ப்ளைனிங், வாக் வித் அ ஸ்மைல், see good in everything, being trustworthy. So paragraph incorporating any 5 optimistic attitudes in the poem mentioned by the poet without mistakes can be given full marks. So poemல இருக்கக்கூடிய ஸோ அந்த கருத்துக்கள் எல்லாம் அப்படியே ஒரு ஆப்டிமிஸ்டிக் ஆட்டிடியூட்ஸ் என்னெல்லாம் இருக்குது
அப்படின்ட்டு நேர்மறை எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குது, அந்த மனப்பான்மை எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம எழுதினோம்னாலே ஸோ நம்மளுக்கு அப்படியே வந்து 5 மார்க் கொடுத்துருவாங்க. Question number 34. So compare and contrast the attitude of the ant and the cricket. So ant's attitude, cricket's attitude. Ant attitude என்ன இருக்கு? So decent. It is a silly behavior. அதே இது spends time on saving food, spends time on singing. Neither a borrower nor a lender. Borrower. Wise. It is a foolish. Hardworking. இது lazy. Good planner. It's a worst planner. Next, miserly ant. Spendthrift. அடுத்தது dignified, shameless. So paragraph incorporating any 5 contrast attitudes of the ant and the cricket without mistakes can be given full marks. Suppose paragraph எழுதினீங்கனாலும் ஸோ அந்த கான்ட்ராக்ட் ஆட்டிடியூட்ஸ் ரெண்டுக்குமே இருக்கக்கூடிய வித்தியாசமான ஆட்டிடியூட்ஸ் மனப்பான்மைகளை நீங்கள் கரெக்டாக எழுதிருந்தீங்கன்னா அதுக்கு 5 மார்க்ஸ் அவார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 35th question, read the following stanza and answer the question given below. Beside the house sits a tree. It never grows leaves. Not in the winter, spring, summer or fall. It just sits there, never getting small or ever growing tall. ஸோ இது வந்து அந்த போயமுடைய ஸ்டான்ஸாக கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த கிவன் ஸ்டான்ஸா. ஸோ என்ன இதில் வந்து ரைமிங் வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபால், டால். ஸோ இந்த லாஸ்ட்டில் இருக்குல்லையே அதுதான். ஸோ அதுக்கு 2 மார்க்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிவ் த ரைம் ஸ்கீம் ஃபார் த கிவன் ஸ்டான்ஸா அப்படிங்கிறாங்க. ஸோ ஏபிசிசி அதுதான் இதுக்கான ரைம் ஸ்கீம். நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்குறாங்க. எம்ப்ளாய்ட் இன் த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் த கிவன் ஸ்டான்ஸா. ஃபர்ஸ்ட் லைனில் ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் என்ன இருக்குன்னா பர்சானிஃபிகேஷன் இருக்குது. நெக்ஸ்ட் பிக் அவுட் த அலிட்ரேட்டிங் வேர்ட்ஸ் இன் த தேர்ட் லைன். ஸோ தேர்ட் லைனில் ஸோ அலிட்ரேட்டிங் வேர்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இட்ஸ் ஸ்ப்ரிங், சம்மர் அப்படின்னு எழுதினீங்கன்னா 1 மார்க். ஸோ இதுக்கு 2 மார்க்கு, இதுக்கு 1, இதுக்கு 1, இதுக்கு 1. ஸோ மொத்தம் 5 மார்க் கிடைக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 36 பாருங்க, paraphrase the following stanza. paraphrase பண்ண சொல்கிறாங்க. ஸோ remember no men and or stranger, no men or strange, no countries foreign. Beneath all uniforms, a single body breathes. Like ours, the land our brothers walk upon. Is earth like this, in which we all shall lie. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன ஆஸ் யூஷுவல் டைட்டில் எழுதுனா 1 மார்க்கு, பேராஃப்ரைசிங் ஆஃப் poetic லைன்ஸ் பண்ணோன்னா 3 மார்க்ஸு, கன்க்ளூஷன் முடிவு எழுதுனோன்னா ஸோ 1 மார்க்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் செக்ஷன் 3ல் ஸோ ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங். 37 பாருங்கள், ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன் கோஹரண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், முலன் வென்ட் இன் டு ஹர் ரூம் அண்ட் கட் ஹேர் லாங் ஹேர் அப்படின்ட்டாங்க. அடுத்தது இன் த ஆர்மி முலன் ப்ரூவ் டு பி அ பிரேவ் சோல்ஜர். அடுத்து முலன் a teenage girl who lived in a faraway village of China. So China அது heard the news அப்படின்னு வரும். The emperor said that one man from each Chinese family must. ஸோ என்ன சொல்கிறாங்க, மஸ்ட் அங்கே வந்து ஜாயின் த ஆர்மி அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஷி கிளைம்ட் ஆன் த ஹார்ஸ் அண்ட் ஜாயின் த ஆர்மி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ரைட், இதோடைய நம்ம வரிசை கிரமமாக அடுக்குனா எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் பாருங்க. The emperor said that one man from each Chinese family must join the army. Next, Mulan, a teenage girl who lived in a faraway village of China, heard the news. Third, Mulan went into her room and cut her long hair. அடுத்து, she climbed on a horse and joined the army. அடுத்தது, in the army, Mulan proved to be a brave soldier. ஸோ இந்த மாதிரி 5 லைன் வந்து கரெக்டாக 1 பேக் 1 அது அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு போகும் இல்லையா. ஸோ வரிசை கிரமமாக அமைச்சிருந்தோன்னா ஸோ அதுக்கு வந்து மார்க் கொடுக்கலாம். ஸோ 5 மார்க் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 38 பாருங்க. ஸோ தட் read the following passage and answer the following questions அப்படின்னு கொடுத்துருக்காங்க. One afternoon in the early fall, when Peter was 8 years old, his mother called him from his play. Come, Peter, she said, I want you to go across the dike and take these cakes to your friend, the blind man. If you go quickly and do not stop to play, you will be home again before dark. The little boy was glad to go on such an errand and started off with a light heart. He stayed with the poor blind man a little while to tell him about his walk along the dike and about the sun and the flowers and the ships far out at sea. Then he remembered his mother's wish that he should return back before dark and bidding his friend goodbye. He set out for home அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது நல்லா ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா படிச்சுக்கோங்க, வாசிச்சுட்டு கீழே இருக்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், வாட் டிட் பீட்டர் மதர் வாண்ட் ஹிம் டு டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள்
என்ன எழுதணும்? தட் இஸ் Peter's mother wanted him to go across the dike and to take those cakes to his blind friend. ஸோ இப்படி எழுதினீங்கன்னா ஒரு மார்க். நெக்ஸ்ட் ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ வாட் வாஸ் ஹர் அட்வைஸ்? ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் பாருங்க. தட் இஸ் ஸோ his mother advised him to go quickly, not to stop to play and return home before dark அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு மார்க். நெக்ஸ்ட் ஸோ அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாருங்க. why was the little boy glad? ஸோ ஏன் சந்தோஷமா இருந்தாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ பாருங்க. the little boy was glad to go on such an errand of meeting his blind friend அப்படின்னு எழுதுனீங்கன்னா ஒரு மார்க். நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ அடுத்த கொஷின் வாட் டிட் த லிட்டில் பாய் டெல் ஹிஸ் ஃப்ரெண்ட்? ஸோ என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா த லிட்டில் பாய் டோல் ஹிஸ் ஃப்ரெண்ட் அபவுட் ஹிஸ் வாக் அலாங் த டைக், த சன், த ஃப்ளவர்ஸ் அண்ட் த ஷிப்ஸ் ஃபேர் அவுட் அட் சி அப்படின்னு எழுதணும்னா அதுக்கு ஒரு மார்க்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் வாட் டிட் த லிட்டில் பாய் ரிமெம்பர்? ஸோ அதுக்கு என்ன ஆன்சரு? த லிட்டில் பாய் ரிமெம்பர்ட் ஹிஸ் மதர்ஸ் விஷ் தட் ஹி ஷுட் ரிட்டன் பிஃபோர் டார்க்கு அப்படின்னு போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு மார்க். ஸோ இந்த மாதிரி அந்த பேராகிராஃபில் இருக்கிறத நீங்கள் அப்படியே நீங்கள் எழுதினா போதும், அவ்வளோதான். பட் இந்த அப்படி தெரியல அப்படின்னா ஸோ இது படித்து எனக்கு புரியலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும் என்னென்னா ஸோ இந்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஷின்ஸ்க்குமே நீங்கள் அந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே எடுத்து எழுதிடுங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே அப்படியே ஃபுல்லாக எழுதிட்டிங்கன்னா சப்போஸ் அவங்க கன்சிடர் பண்ணாங்கன்னா போடலாம். அடுத்த செக்ஷன் 4 பாருங்கள். ஆன்சர் எனி 4 ஆஃப் த ஃபாலோயிங். 39th question. So prepare an attractive advertisement using the hints given below. So tasty and hygienic, homemade taste, 200 varieties to select, purely vegetarian. So அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ காம்போ ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸ் அவைலபிள், ஐஸ்கிரீம் அண்ட் ஃப்ரூட் ஜூஸஸ், ஸோ மணி வில்லாஸ், எம்ஜி ரோட், மதுரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 39th கொஷின் பாருங்கள். அட்வர்டைஸ்மெண்ட்டு ஸோ ரொம்ப பிடித்த பகுதி உங்களுக்கு. ஸோ நீங்கள் நல்லா உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி அண்ட் நீங்கள் நல்லா பெயிண்ட் பண்ணுறது, அதாவது பெயிண்ட் மீன்ஸ் ட்ராயிங் பண்ணுறத நீங்கள் நல்லா ஷோ பண்ணுறதுக்கான பகுதி இது. ஸோ பார்த்தீங்கன்னா அவுட்லைன் ஒரு மார்க்கு, டைட்டிலுக்கு ஒரு மார்க்கு, பிக்சருக்கு ஒரு மார்க்கு, கேப்ஷனுக்கு ஒரு மார்க்கு, அடுத்தது அட்ரஸ்க்கு ஒரு மார்க்கு. எல்லா ஹிண்ட்ஸுமே இங்கே இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்படியே இதை வந்து எழுதிடுங்க. ஸோ இது ஃபுல் 5 மார்க்ஸ் அடிச்சிடலாம். நெக்ஸ்ட் 40th கொஷின். யூ ஆர் கோமதி, a resident of a colony adjacent to the Kaveri river. ஸோ டெய்லி யூ சி. ஸோ இங்கே கொஞ்சம் அப்படியே ஹைடாக இருக்குது, நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ now இட்ஸ் ஓகே. ஸோ மறுபடியும் படிக்கிறேன் பாருங்கள். தட் இஸ் யூ ஆர் கோமதி, a resident of a colony adjacent to a Kaveri river. Daily you see many people throwing waste into it, spoiling the pure water. Write a letter to your newspaper showing your concern about it and also voicing your worry அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது காவிரி ஆற்றுல ஸோ அவங்க கழிவுகளை கொட்டுறதை பற்றி நீங்கள் நியூஸ் பேப்பருக்கு லெட்டர் ஒன்று எழுதுறீங்க. ஸோ உங்களுடைய அந்த மன வேதனையை நீங்கள் அவங்களுக்கு தெரிவிக்கிறீங்க, அந்த மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், லெட்டர் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் டு போட்டுக்கோங்க, அதுக்கு ஒரு மார்க்கு, டேட்டு சலுட்டேஷனுக்கு ஒன்று, அடுத்தது பாடி ஆஃப் த லெட்டருக்கு 2 மார்க்கு, சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு 1 மார்க்கு. அடுத்து பாருங்கள் 41th கொஷின். யூ ஆர் நிகில் ஆர் நிகிதா, ஸ்கூல் பீப்புள். அதாவது நீங்கள் நிகில் இல்லைனா நிகிதா, நீங்கள் வந்து ஒரு ஸ்கூல் பீப்புள் லீடர். ஸோ நீங்கள் எஸ்பிஎல்லாக இருக்கீங்க ஆஃப் ஜிஹெச்எஸ்எஸ் திருச்சி. ப்ரிப்பேர் அ நோட்டீஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் your school inviting the grandparents of the students to celebrate World Elders Day in your school auditorium on 20th of next month. அப்போ உங்கள் ஸ்கூலில் ஸோ கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாமே கலந்துக்கக்கூடிய வேர்ல்டு எல்டர்ஸ் டே அப்படிங்கிற அந்த 20th, அதாவது அடுத்த மாதம் 20ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த வேர்ல்டு எல்டர்ஸ் டேக்கு ஸோ கிராண்ட் பேரண்ட்ஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஸோ இன்வைட் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு நோட்டீஸை ப்ரிப்பேர் பண்ணணும். சரி, அப்போ பாருங்கள், அதுக்கு நேம் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் அண்ட் ப்ரோக்ராம்க்கு 1 மார்க்கு, டேட் அண்ட் வென்யூ 1 மார்க்கு, கண்டென்ட் ஓகே அதுக்கு அதுக்கு 2 மார்க்கு, நேம் ஆஃப் அண்ட் டெசிக்னேஷனுக்கு 1 மார்க்கு. ஸோ இந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் 42nd கொஷின். லுக் அட் த ஃபாலோயிங் ஃபீச்சர்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் வியூஸ் ஆன் இட் இன் அ பேராகிராஃப் ஆஃப் 5 sentences. ஸோ இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எனி 5 relevant sentences வித்தவுட் மிஸ்டேக்ஸ் இருந்தாலே ஸோ 5 மார்க்ஸ். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஃபிகர் பார்த்துட்டு நீங்கள் அதை பற்றி நீங்கள் எழுதலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 43. மேக் நோட்ஸு அல்லது ஆர் ரைட் அ சம்மரி ஆஃப் த ஃபாலோயிங் பேசேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ ஒரு டைமுக்கு 2 டைம் 3 டைம் படிச்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ நோட்ஸ் அப்படின்ட்டு இப்போ நீங்கள்
நோட் மேக்கிங் பண்ணுறீங்கன்னா ஸோ நான் என்ன பண்ணணும், ஸோ டைட்டில் கட்டாயமாக போடணும், அதுக்கு ஒரு மார்க்கு. அண்ட் வேர்ட்ஸ் ஃப்ரேசஸ் வித் ஆல் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு வித்தவுட் ஹைஃபன், ஸோ சப் ஹெட்டிங்ஸ் வித் பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதியிருந்தீங்கன்னா ஸோ நிச்சயமாக 4 மார்க்கு. ஸோ டோட்டலாக 5 மார்க்ஸ். அல்லது சம்மரி எழுதுறோம் அப்படின்ட்டு ஸோ இதுக்கு உண்டான ஒரு டைட்டில் கொடுத்துருங்க, 1 மார்க்கு. ரஃப் காப்பிக்கு 2 மார்க்கு. அடுத்து ஃபேர் காப்பி. பேஸ்ட் ஆன் த ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி ஷுட் ஹவ் பீன் ப்ரிப்பேர்ட் வித்தவுட் கிராமட்டிக்கல் அண்ட் ஸோ சின்டாக்டிக்கல் எரர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த எரர்ஸும் இல்லாமல் நம்ம கரெக்டாக எழுதணும்னா ஃபுல் 5 மார்க்ஸ் தே வில் பி அவார்டு. ஸோ அவ்வளோதான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 44. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 44 கொஷினில் ஸோ ஐடென்டிஃபை த எரர்ஸ் இந்த ஃபாலோயிங் சென்டென்சஸ் அண்ட் ரீரைட் தம் கரெக்ட்லி. ஸோ என்ன எரர்ஸ் இருக்குது அதை வந்து கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எர்த் கோஸ் ஸோ ரவுண்ட் த சன். ஸோ என்ன எழுதணும், த எர்த்துன்னு தான் எழுதணும், எர்த்துன்னு போடக்கூடாது. ஸோ த எர்த் கோஸ் ரவுண்ட் த சன். ஸோ இதுக்கு ஒரு மார்க்கு. ஸோ இட் poured outside now. ஸோ இட் இஸ் pouring outside now அப்படின்னு எழுதணும். ஸோ poured எடுத்துகிட்டு is pouringனு எழுதணும். I can be 15 next April. ஸோ என்ன எழுதணும், I will அல்லது shall be 15 next Aprilனு எழுதணும். Her cousins as well as she is hardworking. ஸோ என்ன எழுதணும், her cousins as well as she are hardworking. is எடுத்துகிட்டு are போடுங்க. As we were late, so we apologized. ஸோ as we were late, we apologized. அவ்வளோதான். as போடும்போது ஸோ தேவையில்லை, அதான் சொல்லியிருக்காங்க. we were late, so we apologizedனு கூட போடலாம். ஸோ இதில் எதோ ஒன்று போட்டாலுமே ஒரு மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட் செக்ஷன் 5 பாருங்கள். ஸோ மெமரி போயம் தான் 45th கொஷின். ஸோ நாட் மார்னிங் ஃபார் 2 வித் சியர் வரைக்கும் எழுதணும். ஸோ இந்த டைம் அதுக்குமே லைன் பை லைன் அவங்க அலாட்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாருங்கள். ஸோ நாட் மார்னிங் ஃபார் திங்ஸ் தட் டிஸ்அப்பியருக்கு ஒரு மார்க்கு. இந்த டிம் பாஸ்ட் நாட் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர் இதுக்கு ஒரு மார்க்கு. ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வெயில்ஸ் பட் வித் அ ஹோல் அப்படின்னு எழுதுனா ஒரு மார்க்கு. அண்ட் ஹாப்பி ஹார்ட் தட் பேஸ் இட்ஸ் டோல் அப்படின்னு எழுதுனா ஒரு மார்க்கு. டு யூத் அண்ட் ஏஜ் அண்ட் ட்ராவல்ஸ் ஆன் வித் சேர்னு எழுதுனா ஒரு மார்க்கு. ஸோ டோட்டலாக 5 மார்க்ஸ் கொடுக்க சொல்லிட்டாங்க. அடுத்து பார்ட் 4 பொறுத்த வரைக்கும் 46th கொஷின் வந்து ரைட் அ பேராகிராஃப் அபவுட் 150 வேர்ட்ஸ் பை டெவலப்பிங் த ஃபாலோயிங் ஹின்ஸ். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஹின்ஸை நீங்கள் டெவலப் பண்ணி நீங்கள் அப்படியே நீங்கள் எழுதுனீங்களே போதும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏக்கும் சரி ஐதர் சாய்ஸில் பி அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ 8 மார்க்ஸ். ஏதோ ஒன்று எழுதுனா போதும் நம்மளுக்கு 8 மார்க்ஸ் கொடுப்பாங்க. இங்கே கொடுத்துருக்கிறத நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எலாபரேட் பண்ணி ஸோ கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் வித்தவுட் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் யூ ஜஸ்ட் ரைட் இட். அவ்வளோதான். எழுதிட்டாலே நம்மளுக்கு 8 மார்க்ஸ் கிடைச்சிரும். ஸோ இங்கே மார்க்கிங் ஸ்கீம் பாருங்கள். தட் இஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 46ல ஏ பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி சம்மரி ஆஃப் தி ஸ்டோரி எப்படி எழுதுவீங்க, டைட்டில் எழுதியிருந்தால் ஒரு மார்க்கு. ஓன் சம்மரி வித்தவுட் மிஸ்டேக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 6 மார்க்கு. அடுத்து மாரல், ஸோ என்ன நீதி சொல்ல போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மார்க்கு. அதே 46B இது இருக்கு இல்லையா, ப்ராஸ்பரோ அண்ட் மிராண்டா, அது பற்றின ஒரு டைட்டில் எழுதியிருந்தோன்னா ஒரு மார்க்கு. அண்ட் ஓன் சம்மரி வித்தவுட் மிஸ்டேக்ஸ்க்கு 6 மார்க்ஸு. மாரலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கு. ஈவன் வித்தவுட் மென்ஷனிங் த நேம் Alonso, the paragraph written without mistakes can be awarded full marks. ஸோ இப்படி இருந்தாலும் ஃபுல் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 47th கொஷினில் read the following paragraph and answer the questions given below. So books are the greatest treasures of mankind. The habit of reading them is a source of pleasure. He who is in the habit of reading books should buy books for himself. He should start collecting the books from his youth. The books collected and arranged properly in a room not only decorates the room but also makes the presence of their authors felt. Books contain eternal truths and are better friends than those of flesh and blood, as they not only entertain but also guide us. ஸோ கொஷின்ஸ் பாருங்கள். ஸோ இது ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு இந்த கொஷினை ஆன்சர் பண்ணுங்கள். வாட் ஆர் த ட்ரெஷர்ஸ் அண்ட் வாட் கிவ்ஸ் ப்ளஷர். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பாருங்கள். ஸோ என்ன எழுதணும், புக்ஸ் ஆர் த கிரேட்டஸ்ட் ட்ரெஷர் ஆஃப் மேன்கைண்ட். த ஹேபிட் ஆஃப் ரீடிங் தம் கிவ்ஸ் அ சோர்ஸ் ஆஃப் ப்ளஷர் அப்படின்னு எழுதுனா 2 மார்க்ஸ். அடுத்தது செகண்ட் கொஷின் பாருங்கள். வென் ஷுட் ஒன் ஸ்டார்ட் கலெக்டிங் புக்ஸ். எப்பத்துலேருந்து, ஸோ இதை படித்து பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிருக்கும். தட் இஸ் ஸோ ஃப்ரம் த யூத். அப்போ ஒன் ஷுட் ஸ்டார்ட் கலெக்டிங் புக்ஸ் ஃப்ரம் யூத். ஓகே, ஸோ இதுக்கு 2 மார்க்ஸு. நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ தேர்ட் கொஷின், வாட் டு புக்ஸ் கண்டெயின் இன் தம். ஸோ புக்ஸ்குள்ளே என்ன இருக்கும். எஸ், புக்ஸ் கண்டெயின் எட்டர்னல் ட்ரூத்ஸு. ஸோ முடிவில்லாத உண்மையை வச்சுருக்கோம். ஸோ 2 மார்க்ஸ் அவார்டட். ஓகே, நெக்ஸ்ட் மென்ஷன் எனி 2 யூசஸ் ஆஃப் ரீடிங் புக்ஸ். ஸோ இது உங்கள் சாய்ஸ் தான். ஸோ நீங்களாக எது வேணால் எழுதலாம். ஸோ எனி ரிலவென்ட் டு யூசஸ் ஆஃப் ரீடிங் புக்ஸ். ஸோ படிக்கிறதுனால என்ன யூஸ் இருக்க முடியும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ அதுக்கு
நீங்களா ஏதோ ஒன்று ஏதோ ரெண்டு சென்டென்சஸ் எழுதுனீங்க. ஸோ தே வில் கிவ் யூ 2 மார்க்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் எதிராக ஒரு கொஷின் பார்க்கலாம். இப்போ எதிராரில் இருக்கக்கூடிய பி கொஷின் பாருங்க. ரீட் த ஃபாலோயிங் poem and answer the questions given below. It is not growing like a tree, it bulk doth make man better me. Or standing long on oak 300 year to fall a log at last, dry, bald and sere. A lily of a day is fairer far in May. Although it fall and die that night, it was the plant and flower of light. In small proportion we just beauties see, and in short measures life may perfect be. ஸோ இதை ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு பாருங்கள், விச் ஷோஸ் பியூட்டி த லில்லி ஆர் த ஓக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் பாருங்கள், த லில்லி அப்படின்னு மட்டும் எழுதினாலே 2 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ நல்லா புரிஞ்சுட்டு எழுதுறதெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன்ஸ் டு த ஓக் அட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன எழுதுவீங்க, த ஓக் ஃபால்ஸ் ஆஸ் லாக் பால் ட்ரை அண்ட் சியர் அல்லது லைஃப்லெஸ் அட் லாஸ்ட் அப்படின்னு போட்டிங்களான்னு 2 மார்க்ஸு. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ கம்பேர் த லைஃப் ஆஃப் த ஓக் அண்ட் த லில்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு எப்படி எழுதுவீங்க, ஸோ த லைஃப் ஆஃப் ஓக் இஸ் லாங் 300 years, த லைஃப் ஆஃப் லில்லி இஸ் ஷார்ட் அ டே அப்படின்னு எழுதினாலே 2 மார்க்ஸு. அடுத்த கொஷின், ஸோ வாட் டு யூ லேர்ன் ஃப்ரம் த லாஸ்ட் 2 லைன்ஸ். ஸோ லாஸ்ட் 2 லைன்லேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்குறாங்க. இட்ஸ் நம்மளுடைய ப்ரிஃபரபிள் ஆன்சர் தான். ஸோ மேன்ஸ் லைஃப் மே பி பர்ஃபெக்ட் தோ இட் இஸ் இன் ஷார்ட் அப்படின்னு எழுதணும். அல்லது எனி ரெலவெண்ட் ஆன்சர் டு த கொஷின். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த படித்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் எழுதினாலும் அதுக்கும் அவார்ட் பண்ணுறாங்க 2 மார்க்ஸு. ஸோ டோட்டலி 8 மார்க்ஸு. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி மார்க்கிங் ஸ்கீம் அண்ட் அந்த மார்க்கிங் ஸ்கீமை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து மார்க்கை ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறது ஸோ ஒரு நல்ல ஒரு ஐடியாலஜி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஷிஃபா டைரிஸ்.